மிக தெளிவாக குறிப்பிடுகின்றேன். இந்த மலையகத்திலே தேர்தலுக்காக மதுபாவனை இருக்கின்றது, இந்த மதுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். இந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி வேட்பாளராக சிவில் சமூக அமைப்புகளால் ப. அரியநேந்திரன் முன்வைக்கப்பட்டுள்ளார். நிச்சயமாக இது ஒரு தேவையற்ற விடயம். யுத்தம் முடிவடைந்து இன்று 12 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. ஆனால் இந்த காலப்பகுதி முழுவதும் அவர்கள் தோல்விதான் கண்டிருக்கின்றார். இப்போது கூட ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே யாராவது ஒருவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏன்னா ஜனாதிபதியாக வாரவருக்கு தான் முழு நிறைவேற்ற அதிகாரம் இருக்கின்றது. அந்த நிறைவேற்ற அதிகாரத்தை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் ஒரு பிரதிநிதியை நியமிக்கின்றோம், அவருக்கு பெறுகின்ற வாக்குகளை எடுத்துக்கொண்டு சர்வதேசத்துக்கு செல்ல போகின்றோம் என்பதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டாகத்தான் என்னை பொறுத்தவரையிலே. ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்கியிருக்கும் ரணில் விக்ரமசிங்க, மயில் வாகனம் திலகராஜ், நீங்கள் எப்படி ஆதரிக்கப் போகிறீர்கள்? நிச்சயமாக என்னுடைய ஆதரவை நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்பது சொல்லி இருக்கின்றேன். திலகராஜுடையதிலே அவரே சொல்லி இருக்கின்றார், நான் வெல்வதற்காக அல்ல என்று சொல்வதற்காக. அவர் சொல்லிக்கொண்டு தெரிய வேண்டியதுதான். மயில் வாகனம் திலகராஜ் கூறும் விடயத்தையே தான் வடக்கு கிழக்கில் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பொது வேட்பாளரும் கூறுகிறார். ஆகவே அவரை நிராகரிக்க காரணம்? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக அவர்கள் அதை சொல்லவில்லை. திலகராஜ் வேட்புமனுவை கொடுக்கின்ற போதே சொல்கிறார் வெல்வதற்கு இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கிலே அரியநேந்திரன் அவர்கள் எவ்வளவு வாக்குகள் பெறுகின்றோம், அந்த வாக்குகளை பெற்று அந்த வாக்கு பொதியோடு சர்வதேசத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்றார். அதில் எந்த அர்த்தப்பாடும் கிடையாது. ஒருவேளை எடுங்கள், மிக குறைந்த அளவு வாக்குகளை பெறுவார்களாக இருந்தால் அதற்கு பிறகு அந்த மக்களினுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாடு எந்த நிலைக்கு தள்ளப்படும்? சர்வதேசத்தில் கூட அவர்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாங்களே இந்த பணம் கொடுத்து காசு கொடுத்து அடி வாங்கினதுக்கு சமனாக ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, இவர்கள் இருவர்களில் ஒருவர் வெற்றி பெற்றால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நிச்சயமாக இவர்கள் இருவரும் வெற்றி பெறப் போவதில்லை. அதை பற்றி பேசுவது காலம் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி பெறுவதில்லை. ஒருவன் செய்தி சேவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் எமது கலந்துரையாடலில் எம்முடன் இணைந்து கொள்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார். வணக்கம். வணக்கம். நீங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உறுப்பினராக இருந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான திகாம்பரம், மனோகணேசன் ஆகியோருடன் பயணித்தீர்கள். தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளீர்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை விவரிக்க முடியுமா? நிச்சயமாக. இன்றும் நான் ஒரு சுயாதீனமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். அதே போல் நான் எந்த ஒரு கட்சிக்கும் செல்லவில்லை, எந்த ஒரு கட்சி சார்ந்தவனாகவும் இல்லை. சுயாதீன வேட்பாளராக, சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றேன். அதற்குரிய காரணம்தான், இந்த நாட்டை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவராக இன்று இருப்பது ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். 39 பேர் களத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த 39 பேரிலே பெரும்பாலானவர்கள் நாங்கள் எடுப்போமாக இருந்தால் 2022ஆம் ஆண்டு ஆகின்ற போது இந்த நாடு வங்குரோத்து அடைந்து மக்கள் போலின்களிலே இருக்கின்ற போது, நாட்டினது சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து காணப்படுகின்ற போது, உணவில்லாமல் இருக்கிற போது, மருந்து இல்லாமல் இருக்கிற போது, எரிவாயு இல்லாமல் இருக்கிற போது, போலின்களிலே மக்கள் மடிந்து விழுகின்ற போது, மரணங்கள் ஏற்படுகின்ற போது யாருமே இந்த நாட்டை பொறுப்பேற்று முன்கொண்டு செல்வதற்கு யாருக்குமே துணிச்சல் இருக்கவில்லை, யாருக்குமே நம்பிக்கை இருக்கவில்லை. அந்த நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு. நாடு இன்று ஒரு சீரான நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த போடப்பட்டிருக்கின்ற அத்திவாரத்தை உறுதிப்படுத்த வேண்டிய காலகட்டம் தான் அடுத்த 5 வருடங்கள். இதிலே நாங்கள் பரிசோதனை செய்து பார்க்க போவோமாக இருந்தால் இவரா அவரா என்று மீண்டும் இன்னும் ஒரு 6 மாத காலமாக முதலில் சிலிண்டரை கழுத்திலே வைத்து கொண்டு வீதிக்கு போலின்களிலே நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இலங்கையில் எந்த ஒரு தேர்தல் இடம்பெற்றாலும் கூட மலையக மக்களுக்கு வாக்குறுதிகள், சலுகைகள் வழங்கப்படுவது நிச்சயம். தேர்தல் நிறைவடைந்த பின்னர் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதில்லை. ஆனால் உங்களுடைய அமைச்சு பதவிகள், அரசு திணைக்கள பதவிகள் நீடிக்கின்றன, தொடர்கின்றன. ஏன் இந்த நிலை?
2015 நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் 15 2019 வரையான காலம் மலையக மக்களுக்கான ஒரு பொற்காலம் என்று நாங்கள் சொல்லலாம். என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ வாக்குறுதிக்கு மேலேயே நாங்கள் செய்திருக்கின்றோம். அது அனைத்தையும் செய்வதற்கான வழியை எங்களுக்கு அமைத்து கொடுத்தது இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அன்று பிரதமராக இருந்து எங்களுக்கு அந்த அனைத்தையும் செய்து கொடுத்தார். என்ன அது? மக்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அளித்தோம், 7 பர்ச்சஸ் நிலத்தை பெற்றுத் தருவோம் என. 7 பர்ச்சஸ் நிலம் பெற்றுக் கொடுத்தோம். தனி வீட்டு திட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம். மலையகத்திலே புதிய கிராமங்களை உருவாக்கினோம். யார் இதனை பெற்றுக் கொடுத்தது? ரணில் அவர்கள் தான் இதனை பெற்றுக் கொடுத்தது. 1987 ஆண்டிலிருந்து மலையக தோட்டப்பகுதிகளுக்கு உள்ளூராட்சி மன்றங்கள், பிரதேச சபை, நகர சபைகளினது வருமானத்திலிருந்து அபிவிருத்தி பணிகள் செய்ய முடியாது. அவ்வாறு செய்ததன் காரணமாக கண்டி உடப்பலாத்தையில் உடப்பலாத்த பிரதேச சபையானது அவ்வாறு செய்ததன் காரணமாக கலைக்கப்பட்டது சட்ட ரீதியாக. அவை 87 திருத்தப்படாத சட்டத்தை நாங்கள் 2015-19 காலப்பகுதியிலே இந்த பிரதேச சபைகளானது தோட்டங்களுக்கும் அபிவிருத்திகளை செய்யலாம் என்ற திருத்தத்தை நாங்கள் செய்தோம். யார் அதற்கு இடமளித்தது? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் அதற்கு இடமளித்தது. நுவரெலியாவிலே மிக அதிக சனத்தொகை கொண்ட பிரதேச சபைகள் இருந்தது. 5 பிரதேச சபைகளை 10 பிரதேச சபைகளாக அதிகரித்து கொடுத்தோம். யார் அதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது? யார் அதனை அங்கீகரித்தது? ரணில் விக்ரமசிங்க தான். அதே நூரலியாவிலே பிரதேச செயலகங்கள் மிக அதிக மக்கள் தொகை, 1.5 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட பிரதேச செயலகங்களாக இருந்தது. அந்த பிரதேச செயலகங்கள் 5ஐ 10ஆக அதிகரிப்பதற்குரிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடும் வரை ஒத்துழைத்தது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான். ஒருபோதும் இல்லாத வகையிலே 15-19 காலப்பகுதியிலே கிட்டிய பாடசாலை நல்ல பாடசாலை என்ற வேலை திட்டத்தின் கீழ் கிராமத்துக்கு எவ்வாறு பாடசாலைக்கு நிதி கொடுத்தார்களோ, நகரத்துக்கு எவ்வாறு கொடுத்தார்களோ அதற்கு எந்த விதத்திலும் குறையாமல் தோட்டப்புற அனைத்து பாடசாலைகளினது கட்டமைப்புகளை அபிவிருத்தி செய்வதற்கு பல மில்லியன் ரூபாய்களை அந்த காலப்பகுதியிலே கொண்டு சென்றோம். யார் சொல்றது வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றவில்லை என? நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை விட மேலதிகமாகவே, அதிகபட்சமாகவே நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த நல்ல பாதையை, அந்த நல்ல வழியை எங்களுக்கு அமைத்து கொடுத்தது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் நன்றி உடையவராக இருக்க வேண்டும். அவர் தான் ஒரே நம்பிக்கைக்குரிய மலையகத்தினுடைய தலைவராக இப்போது போட்டியிலே இருக்கின்றவர்களிடையிலே இருக்கின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார். அனைத்து வாக்குறுதிகளைப் போல 1700 ரூபாவையும் கூலி கோரிக்கையாக தானே முன்வைக்கிறீர்கள். காணி உங்களுடையதெனில் உரிமையாக கேட்கலாமே. இது தொடர்பில் ஏன் மலையக அரசியல் தலைவர்கள் எவரும் சரியாக கவனம் செலுத்துவதில்லை? நிச்சயமாக உங்களுடைய கேள்வி நியாயமானது. இலக்கத்திலே தீர்வு உள்ளது என்பதிலே நான் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டவன் இல்லை. 1000 1500 1700 என்பது. ஆனால் இப்போது இருக்கின்ற காலகட்டத்திலே சூழலிலே முதலிலே மக்கள் வாழ வேண்டும். அவர்களினுடைய அன்றாட செயற்பாடுகள் நடைபெற வேண்டும். குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள் தங்களுடைய கல்விகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவை காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவை இப்போது இருக்கின்ற சூழலிலே அவர்களினுடைய வாழ்க்கை செலவை ஓரளவுக்கேனும் ஈடு செய்து கொள்வதற்கு சம்பள அதிகரிப்பு தேவை. அதற்கான பல முயற்சிகளை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்திருக்கின்றார். வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டால் தவறு இருந்தது. அந்த வர்த்தமானி மீண்டும் திருத்தப்பட்டது. மீண்டும் அந்த வர்த்தமானி கேன்சல் செய்யப்பட்டது. மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவை இதெல்லாம் முயற்சிகள். இறுதியிலே தான் கையிலே எடுத்து மனுஷ நாணயக்கார அவர்கள் அமைச்சு பதவியிலிருந்து வெளியிலே சென்ற பிறகு அந்த அமைச்சை ஜனாதிபதி அவர்களே எடுத்து கம்பெனிக்காரர்களோடு பேரம் பேசி 1700 பெற்றுக் கொடுப்பதற்குரிய உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த உடன்பாடு வந்த பிறகு 14 நாட்கள் அவகாசம் இருக்கின்றது அதனை வெளியிடுவதற்கு. அவை வருகின்ற 3ஆம் 4ஆம் திகதிகளிலே வர்த்தமானியிலே வெளியிடப்படும். செப்டம்பர் 10ஆம் திகதி ஆகின்ற போது 1700 தொகையை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதிலே மறுபக்கம் நான் கேட்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சஜித் பிரேமதாச அவர்கள் இந்த சம்பள அதிகரிப்புக்காக அவர் செய்தது என்ன? அதே போல தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் என சொல்லிக் கொள்பவர்கள், மலையகத்தின் மிகப்பெரிய தொழிற்சங்க வாதிகள் என சொல்லிக் கொள்பவர்கள் சம்பள அதிகரிப்புக்காக கடந்த 2 வருடம் செய்தது என்ன? அவர்கள் செய்தது என்ன என்பதை மக்கள் முன் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த சம்பள அதிகரிப்புக்காக பாராளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியேயும் பல என்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன். அப்போது என்ன சொன்னார்கள்?
என்ன சொன்னால் அரசாங்கம் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து விட்டால் மக்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் போயிடுவாங்க, அவங்க வாக்குகள் எல்லாம் அந்த பக்கம் போயிடும். அவை நாங்கள் அரசியல் செய்ய முடியாது, எங்களுடைய வாக்குகளை நீங்கள் உடைக்கிறீர்கள் சம்பள அதிகரிப்பை எடுத்து கொடுப்பதற்காக பேசுவதன் மூலம். அவன் மக்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு சம்பளம் அதிகரிக்காவிட்டால் தங்களுக்கு ஆதரவு இருக்குமா, தங்களுக்கு வாக்குகள் வந்துருமா? சம்பளத்தை அதிகரித்து கொடுத்துட்டா வாக்குகள் அந்த பக்கம் போயிருமா? இத்தகைய ஒரு கீழ்மட்ட சிந்தனையோடு தான் இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியிலே இருக்கின்றவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு நல்வழி புகட்ட நாங்கள் பார்த்தோம், முடியவில்லை. அவர்கள் வழி தவறி போய் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சம்பளம் அதிகரிக்க வேண்டும், மக்களுக்கு சம்பளம் கிடைக்க வேண்டும், அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், அதற்கு பிறகு எனக்கு வாக்களிக்கவில்லை என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய கருத்தின் மூலம் மலையக அரசியல் தலைவர்கள் சலுகை அரசியல்கள் தான் தொடர்கிறார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியும். அரசியலிலே சலுகைகள் இருக்கின்றது. அத்தகைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேருவதற்குரிய நன்மைகளாக இருக்க வேண்டும். இப்போ அரசியலிலே ஈடுபடுகின்ற போது வாகன வசதிகள் தேவை, அதை நீங்கள் சலுகை என்று சொல்லுவீர்கள். வாகனம் இல்லாமல் தூரப்பகுதியில் இருக்கக்கூடிய தோட்ட பிரதேசத்தில் நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனையை அல்லது அரச காரியாலயங்களிலே நடைபெறுகின்ற ஒரு பிரச்சனை, இப்போ உதாரணமாக கண்டி மாவட்டத்தை எடுப்போமாக இருந்தால் 13 தேர்தல் தொகுதிகள் இருக்கின்றது, 26 பிரதேச செயலக பிரிவுகள் இருக்கின்றது. அதிலே ஏறக்குறைய 15-16 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு நான் செல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன். இது போலத்தான் மற்றவர்கள். ஆனால் அந்த சலுகை மக்கள் நலனுக்காக சென்றடைய வேண்டும், மக்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக செல்ல வேண்டும். அதனை விடுத்து தங்களுடைய சொந்த நலனுக்காக சலுகைகளை பெற்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுதான் மக்களுக்கு செய்யப்படுகின்ற துரோகமாக காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் ஜனாதிபதி வேட்பாளராக சிவில் சமூக அமைப்புகளால் அரியநேந்திரன் முன்வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் உங்களுடைய எண்ணக்கரு என்ன? நிச்சயமாக இது ஒரு தேவையற்ற விடயம். எனக்கு தெரியவில்லை, வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய எங்களது தமிழ் மக்கள் சார்ந்த அந்த குழுவினர்கள் கடந்த யுத்தம் முடிவடைந்து இன்று 10-15-12 ஆண்டுகளுக்கு மேலாகின்றது. ஆனால் இந்த காலப்பகுதி முழுவதும் அவர்கள் தோல்விதான் கண்டிருக்கின்றார்கள். எந்த ஒன்றையும் அவர்கள் அடைந்ததாக இல்லை. அந்த மக்களுக்கு சரியாக அபிவிருத்திகள் போய் சேரவும் இல்லை, அந்த மக்களது உரிமைகளும் கிடைக்கவும் இல்லை. இப்போது கூட ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே யாராவது ஒருவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏன்னா ஜனாதிபதியாக வாரவருக்கு தான் முழு நிறைவேற்ற அதிகாரம் இருக்கின்றது. அந்த நிறைவேற்ற அதிகாரத்தை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. அந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவருக்கு ஆதரவளித்து அவரின் மீது நம்பிக்கை வைத்து அந்த மக்களுக்குரிய உரிமையை, அவர்களுக்குரிய நலனை, அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பதை விட்டுவிட்டு இதுபோல நாங்கள் ஒரு பிரதிநிதியை நியமிக்கின்றோம், அவருக்கு பெறுகின்ற வாக்குகளை எடுத்துக்கொண்டு சர்வதேசத்திற்கு செல்ல போகின்றோம் என்பதெல்லாம் சிறுபிள்ளை விளையாட்டாகத்தான் என்னை பொறுத்தவரையிலே தெரிகின்றது. மயில்வாகனம் திலகராஜ் மலையக அரசியல் அரங்கு சார்பில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்கியுள்ளார். இவருடைய இந்த சுயாதீனம் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திலகராஜுடைய விடயம் நீங்க வடக்கு கிழக்கிலிருந்து கேட்டதிலிருந்து வேறுபட்டது. அவர் வேட்பு மனுவை கொடுக்கின்ற போதே சொல்கின்றார், வெல்வதற்காக அல்ல. ரைட். இந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்ற தளத்தை பயன்படுத்தி கொண்டு மலையக மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகளை வெளியிலே சொல்வதற்கு இதனை நான் பயன்படுத்தி கொள்ளப் போகின்றேன் என்று அதிலே ஒரு நியாயப்பாடு காணப்படுகின்றது. அவர் வாக்குகளை திரட்டுவதற்காக களத்திலே இறங்கி இல்லை. ரைட். இந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்பது முழு நாட்டு மக்களினதும் கவனம் அவர் பக்கம் திரும்பும், சர்வதேசத்தினுடைய கவனம் அவர் பக்கம் திரும்பும். அவர் குறிப்பிடுகின்ற அந்த உரிமை சார்ந்த விடயங்களானது நாட்டுக்குள்ளும் சர்வதேசத்துக்குள்ளும் பேசுபொருளாக மாறுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அதுதான் நான் சொன்னேன், தமிழ் முற்போக்கு கூட்டணியிலே பின்னணியில் இருந்து கொண்டு நான், திலகராஜ், ஷான் பிரபா போன்ற இளைஞர்கள், கல்வி நிலையிலே உயர்நிலை கொண்டவர்கள் இந்த நல்ல நிறுவனத்தை நாங்கள் மக்கள் சார்ந்த நிறுவனமாக வழிநடத்தி கொண்டிருந்தோம்.
அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் உள்ள தலைமைகளுக்கு அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் குறுகிய அரசியல் பார்வை கொண்டவர்களாக, குறுகிய எண்ணங்களுடன் அமைச்சுக்களின் பின் செல்பவர்களாக, தங்களுடைய நலம் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்துபவர்களாக வாக்குகளை நுவரெலியிலே பெறுகின்றார்கள். ஆனால் கொழும்பிலே வதிவிடம் எடுத்து கொழும்பிலே வதிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவை இதை கேட்டால் கோபம் வருகின்றது. நான் கண்டியிலே வாக்குகளை பெற்றிருக்கின்றேன், கண்டியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன், நான் கண்டியிலே வாழுகின்றேன், என்ற வதிவிடம் கண்டி, என்னுடைய குடும்பம் கண்டியிலே இருக்கின்றது. அவை நான் பாராளுமன்ற தேவைக்காக கொழும்பிற்கு வருகின்றேன். உடனடியாக அது முடிகின்ற போது நான் என்னுடைய மாவட்டத்திற்கு செல்லுகின்றேன். ஆனால் இங்கே நுவரெலியாவிலே வாக்குகளை பெற்றுக்கொண்டு முழு நேரமாக கொழும்பிலே இருந்து கொண்டு நுவரெலியாவுக்கு எதுக்கு போகிறாங்க? நானும் நீங்கள் விடுமுறைக்கு போவோமே, இந்த ட்ரிப் போவோமே, அந்த ட்ரிப் போகிற மாதிரி அங்கே போய் ஹோட்டலிலே தங்கி வருகின்ற மக்களை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் பிரதிநிதியா? இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதியா? அவை இவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், மக்கள் பிரதிநிதியாக நடங்க. மக்கள் சார்ந்த விடயங்கள் எதை எடுத்தாலும் அதை அரசாங்கம் செய்துவிட்டால் அரசாங்கம் பக்கம் வாக்குகள் போயிடும். ஆகவே அதை செய்வதற்கு நாங்கள் பேசக்கூடாது. மலையக அபிவிருத்தி அதிகார சபை நாங்கள் உருவாக்கினோம். முதல்ல தவற விட்டு அதை சொல்ல மறந்துட்டேன். அதை கொடுத்ததும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவை அந்த அதிகார சபை தூங்கி கொண்டிருக்கின்றது கடந்த 2 வருடமாக. அவை அதை தட்டி எழுப்ப வேண்டும் என நான் சொல்லுகின்ற போது இவர்கள் சொல்ற அதெல்லாம் செய்ய போகாதீங்க, அதெல்லாம் செய்தீங்கன்னா அவங்க வேலை செய்ய துவங்கிடுவாங்க, வேலை செய்ய துவங்கினா எங்களோட வாக்குகள் எல்லாம் அங்கால போயிடும். அப்போ இது என்ன மக்கள் பிரதிநிதி? ஆகவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், மக்களுக்கான பணியிலே, மக்களுக்கான செயற்பாட்டிலே ஈடுபடுகின்ற மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வெளியில் நின்று செயற்படுகிறவர்களாக இருக்கின்றோம். ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்கி இருக்கும் ரணில் விக்ரமசிங்க, மயில் வாகனம் திலகராஜ், நீங்கள் எப்படி ஆதரிக்கப் போகிறீர்கள்? நிச்சயமாக என்னுடைய ஆதரவை நான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு என்பது சொல்லி இருக்கின்றேன். திலகராஜுடையதிலே அவரே சொல்லி இருக்கின்றார், நான் வெல்வதற்காக அல்ல என்று சொல்வதற்காக. அவர் சொல்லிக்கொண்டு தெரிய வேண்டியது தான். அவரோட ஜப் என்னன்னா இதில் அவர் சொல்லிக்கொண்டு தெரிய போகிறார். ரைட், அது நல்லது, அவர் சொல்லிக்கொண்டு தெரியலாம். ஆனால் வாக்குகள் எல்லாம் ரணிலுக்குரிய வாக்குகள், ரணிலுக்கு போடப்படும் வாக்குகள் தான் நாட்டுக்குரிய வாக்குகள். அந்த வாக்குகள் தான் இந்த மின்வெளிச்சத்தை தரப்போகின்றது. நானும் நீங்களும் இருந்து இதிலே எதிர்காலத்திலும் பேசப்போகின்றோம் என்றால் அதற்கான அத்திவாரத்தை போடப்போகின்றது. இது முடிந்த பிறகு நாங்கள் வாகனங்களிலே ஏறி போகின்றோம் என்றால் அதற்கான பெட்ரோல் டீசலை தரப்போகின்றது. இதெல்லாம் நடைபெறப்போவது அந்த ரணில் விக்ரமசிங்கக்கு அளிக்கப்படுகின்ற வாக்குகளால் மட்டும்தான். நீங்கள் கூறியது போல மயில் வாகனம் திலகராஜ் கூறும் விடயத்தையே தான் வடக்கு கிழக்கில் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பொது வேட்பாளரும் கூறுகிறார். ஆகவே அவரை நிராகரிக்க காரணம்? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக அவர்கள் அதை சொல்லவில்லை. திலகராஜ் வேட்பு மனுவை கொடுக்கின்ற போதே சொல்கிறார், வெல்வதற்கு இல்லை, சொல்வதற்காகவே திங்க தெளிவாக இருக்கின்றது. நான் வாக்குகளை உடைக்க வரவில்லை, நான் வாக்குகளை பெற வரவில்லை. ரைட், அவர் போட்டியிலே இல்லை, ஒரு வேட்பாளராக மட்டும் இருக்கின்றார். ஆனால் வடக்கு கிழக்கிலே அரியநேந்திரன் அவர்கள் எவ்வளவு வாக்குகள் பெறுகின்றோம், அந்த வாக்குகளை பெற்று அந்த வாக்குப்பொதியோடு சர்வதேசத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்றார். அதிலே எந்த அர்த்தப்பாடும் கிடையாது, அதிலே எந்த அர்த்தப்பாடும் கிடையாது. ஒருவேளை எடுங்கள், மிக குறைந்த அளவு வாக்குகளை பெறுவார்களாக இருந்தால் அதற்கு பிறகு அந்த மக்களினுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாடு எந்த நிலைக்கு தள்ளப்படும்? ஆகவே வாக்குகள் குறைவடைந்தால் தென்னிலங்கை அரசாங்கத்துடன் பேரம் பேசும் தன்மை குறைந்துவிடும். நிச்சயமாக தென்னிலங்கை அல்ல, சர்வதேசத்தில் கூட அவர்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கவனத்தில் கொள்ள மாட்டார்கள். தாங்களே இந்த பணம் கொடுத்து காசு கொடுத்து அடி வாங்கினதுக்கு சமனாக ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இந்த நேரம் நாட்டின் பொருளாதாரம் நலிவடைந்து நாளைய நாளிலே மக்களினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், மருந்து பொருள் கிடைக்குமா, பாடசாலைகள் நடத்தப்படுமா, வைத்தியசாலைகளை கொண்டு நடத்தலாமாங்கிற சிக்கலான சூழலிலே இருக்கின்ற போது இவ்வாறான ஒரு 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 பரிசோதனை செய்வது தேவைதானா? அதை கூட புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவங்களுக்கும் அந்த சொல்லுகின்ற கூட்டத்திற்கும் ரணில் அவர்கள் தான் இன்றைக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு, ரணில் அவர்கள் தான் இன்றைக்கி மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, ரணில் அவர்கள் தான் இன்றைக்கி பெட்ரோல் டீசலை மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரைட், இல்லை என்றால் எல்லாம் பாதைக்கு வர வேண்டியது தான். இந்த சூழலில் அது பொருத்தம் இல்லை.
நாடு இருக்கின்ற நிலைமையிலே அது பொருத்தமில்லை. இதைவிட பொறுப்போடு ஒரு இலங்கையினுடைய குடிமகனாக இதைவிட பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. வாக்குகளை பெறும் நோக்கில் மலையகத்தில் மதுபானம் விநியோகிக்கப்படுவதாக பல செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மறுத்திருந்தார். ஆனால் உண்மையிலேயே மலையகத்தில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பலவிதமான சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்பது உண்மை. ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் இதனை எப்படி மாற்றி அமைப்பீர்கள்? இந்த சலுகை அரசியல் எங்கிருந்து தூண்டப்பட்டது? ஏன் தூண்டப்பட்டது? மிக தெளிவாக குறிப்பிடுகின்றேன். இந்த மலையகத்திலே வந்து தேர்தலுக்காக மதுபாவனை இருக்கின்றது, அல்லது மலையகத்திலே இந்த மதுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். இந்த கூற்றை நான் வன்மையாக வந்து கண்டிக்கின்றேன். அது ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. ஆனால் மலையகத்துக்குள் திட்டமிட்ட அடிப்படையிலே அவர்களை இந்த மது பழக்கத்திற்கு கொண்டு வருகின்ற செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கு. அது நாங்கள் தெளிவாக பார்க்கணும். ஏன்னா நாங்கள் பார்க்கலாம், சில மதுபான சாலைகள் பார்க்கலும் அந்த தோட்டங்களின் வாயில்களிலே அதை அமைப்பதற்கு கடந்த காலம், நான் சொல்வது இன்றைக்கு 10 வருடங்கள் 15 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முதலே அந்த தோட்டங்களினுடைய வாயில்களிலே இந்த மதுபான சாலைகளை அமைப்பதற்கு இடமளித்திருக்கின்றார்கள், அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். அவை அங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு சில்லறை கடை இருக்காது, அங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு மருந்து கடை இருக்காது, அங்கே பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த ஸ்டேஷனரிஸ் எல்லாம் வாங்கக்கூடிய, இந்த பாடசாலைக்கு தேவையான இந்த கருவிகள் உபகரணம் வாங்கக்கூடிய ஒரு கடை இருக்காது. தனியாக அந்த சந்தியிலே ஒரு மதுபான கடை இருக்கும். ரைட். அவை திட்டமிட்ட அடிப்படையிலே அவர்களை இந்த மது பழக்கத்துக்குள் கொண்டு வருகின்ற விடயங்கள் கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அவர்களை இவர்கள் தேர்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அல்லது வேறு காரணத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்பதெல்லாம் பொய்யானது. பொய்யான செய்திகள். அதனை வன்மையாக நாங்கள் என்ன செய்கிறோம், கண்டிக்கின்றோம். அடுத்து சலுகையை பற்றி சொன்னீர்கள். சலுகை அரசியல் இலங்கை முழுக்க இருக்குது. இலங்கை முழுக்க இருக்குது. இது தோட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, கிராமத்தில் இல்லையா, நகரத்தில் இல்லையா, நகரங்களிலே இருக்கின்ற அந்த வறுமை நிலையிலே இருக்கின்ற தோட்டங்களில் உள்ளவர்கள் மத்தியிலே அது பயன்படுத்தப்படுவது இல்லையா, இது இருக்கின்றது. ரைட். அது மட்டும் இலங்கையில் மட்டுமல்ல, பல நாடுகளிலும் இதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சலுகை என்பது. அவே நாங்கள் இந்த சலுகைகளை தாண்டி, வாக்காளர்கள் சலுகைகளை தாண்டி தனக்கான தலைவரை தெரிவு செய்ய வேண்டும், நாட்டுக்கான தலைவரை தெரிவு செய்ய வேண்டும், சிந்தித்து செயற்பட வேண்டும், சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். அதுதான் இப்போதைய தேவையாக காணப்படுகின்றது. இப்போ ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லுகின்றார்கள், நாங்கள் வந்தவுடனே அஸ்வசும அதிகரிப்போம், சமுர்தி அதிகரிப்போம், இது ரெண்டையும் சேர்த்து அதிகரிப்போம், ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம், அதிபர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம், அரச ஊழியர்களினுடைய எல்லாவற்றையும் அதிகரிப்போம் என்று எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச சொல்லுகின்றார், ஆந்திரகுமார சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் எங்கேயுமே சொல்லவில்லை வருமானத்தை எவ்வாறு அதிகரிக்கப் போகின்றார்கள் என்று. இப்போ நாங்கள் இலங்கையினுடைய 2024 பாதீட்டின்படி எதிர்பார்க்கப்படுகின்ற மொத்த வருமானம் 4270 மில்லியனுக்கு கிட்டிய ஒரு தொகை, பில்லியனுக்கு 4200 பில்லியனுக்கு கிட்டிய தொகை இதுதான் எதிர்பார்க்கின்ற வருமானம். ஆனால் நாட்டினது அரசாங்கத்தினுடைய அரச ஊழியர்களின் சம்பளம் உட்பட அரச நிறுவனங்களை கொண்டு நடத்துகிற செலவீனம், அதே போல் நாங்கள் எடுப்போமா இருந்த அரசாங்கத்தின் வட்டி செலவீனம், இந்த அஸ்வசும சமுர்தி போன்றவற்றினது கொடுப்பனவுகள், ஏனைய இந்த கொடுப்பனவு போன மீண்டலும் செலவுகள், ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்தால் அது 5700 பில்லியனாக இருக்கின்றது. 5700 பில்லியனாக. அவை எதிர்பார்க்கும் வருமானம் 4200 பில்லியனுக்கு கிட்டிய தொகை. அங்கே 5000, அவை அதிலேயே 1200 300 பில்லியன்களுக்கு மேல் அதிலேயே என்ன காணப்படுகின்றது, இடைவெளி இருக்கின்றது. எதை நாட நடத்திக்கிட்டு போக மூலதன செலவீனம் இல்லை, பாலம் அமைப்பதற்கில்லை, பாதை அமைப்பதற்கில்லை, பாடசாலை கட்டிடம் அமைப்பதற்கில்லை, ஆசிரியர்களுக்கு சம்பளங்களை கொடுத்து, அதிபர்களுக்கு சம்பளங்களை கொடுத்து, பிள்ளைகளுக்கு சீருடைகளை கொடுத்து, பிள்ளைகளுக்கு புத்தகங்களை கொடுத்து நடத்தி கொண்டு போகிறதுக்கே 1000 பில்லியனுக்கு அதிகமான தொகை குறையாக இருக்கின்றது. அவை இவ்வாறான ஒரு சூழலிலே வரியையும் குறைப்பார்களாம். அப்போ அந்த 4200 பில்லியனில் இருக்கிற தொகையையும் குறைப்பார்களாம், இதெல்லாம் அதிகரிப்பார்களாம்.
இதையே தான் கடந்த காலங்களில் சொல்லி சொல்லி வந்து இதே முறையில் தான் கோட்டாபே வந்து வெட்வரியை குறைத்து 6 மாத காலம் ஆகின்ற போது இந்த நாட்டிலே மக்கள் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவே சஜித்தோ அனுரகுமாரையோ வந்து தவறியேனும் வந்து விட்டார்களாக இருந்தால் இவர்கள் சொல்லுவதை வந்து இது ஒரு 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 மேஜிக்காகத்தான், மேஜிக் மேனாகத்தான் இவர்கள் இருக்க வேண்டும். வேலை திட்டம் இவர்களிடம் இல்லை. அவே மேஜிக் மேனாகத்தான் இவர்கள் வந்து இருக்க வேண்டும். அவே ஒருபோதும் வந்து இந்த சலுகைகளை கொடுக்க முடியாது. நாங்கள் கஷ்டப்பட்டு எழும்ப வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். அதைத்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார். கடினமான சூழலிலே இருக்கின்றோம், கஷ்டமான சூழலிலே இருக்கின்றோம், இதை புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். நான் இந்த நாட்டை செய்து தருகின்றேன், உங்களுக்காக இந்த நாட்டை உருவாக்கி தருகின்றேன், அபிவிருத்தி செய்து தருகின்றேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று உண்மையை அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் கூறுவது போல தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகிறீர்கள். தேர்தலில் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் மலையகம் தொடர்பில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நிச்சயமாக அவரோடு ஏறக்குறைய 25 விடயங்கள் தொடர்பாக உடன்பாட்டொன்றை அவரோடு நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே 2015 19 வரை செய்த அனைத்து வேலை திட்டங்களும் அதே போல முன்தொடர வேண்டும். 7 பர்ச்சஸ் நிலம் வழங்குவது, தனி வீடு கட்டுவது, புதிய கிராமங்களை உருவாக்குவது, அதே போல மலையக பாடசாலைகளினது அபிவிருத்தியை மேற்கொள்வது. இன்னும் மலையக பாடசாலைகளுக்கான காணி உறுதி வழங்கப்படவில்லை. 800க்கும் அதிகமான பாடசாலைகளுக்கு காணி உறுதி வழங்கப்படாமல், அதால் அதிபர்களும் ஆசிரியர்களும் வந்து அந்த அந்த காணிகளுக்கு அருகிலே இருக்கக்கூடியவர்களோடு காணியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சண்டை போட வேண்டியிருக்கின்றது. பாடசாலை அதிபர்கள் போலீஸ் நிலையங்களிலே போய் நிற்க வேண்டியிருக்கின்றது. அவை அனைத்து மலையக பாடசாலைகளினது காணி உறுதியும் உடனடியாக பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போல தற்போதைய சூழலிலே வந்து சந்தையிலே வந்து எங்களுக்கு தெரியும் தொழில்நுட்ப கல்விக்கான தேவைப்பாடு மிக அதிகமாக வந்து காணப்படுகின்றது. அதில் தான் வந்து புதிய வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அவே மலையக பகுதிகள் எங்கும் தமிழ் மொழி மூலம் வழிகாட்டக்கூடிய தொழில்நுட்ப கல்லூரிகள் உருவாக்குவதும், உள்ள கல்லூரிகளிலே இந்த தமிழ் மொழி மூலமான வழிகாட்டுகின்ற பிரிவுகளை உருவாக்குவது, அதன் மூலம் O-level A-levelக்கு பிறகு அவர்கள் வந்து பயிற்சிகளை பெற்று பல்வேறு தொழில்சார் பயிற்சி உடையவர்களாக நல்ல தொழில்நிலை, நல்ல வருமானம் பெறக்கூடிய தொழில்நிலைகளுக்கு அவர்களுக்கு செல்லக்கூடிய அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என பல விடயங்கள். அதே போல் தோட்ட வைத்தியசாலைகள் அனைத்தும் இன்னும் வந்து பல தோட்ட வைத்தியசாலைகள் அரச நிர்வாகத்துக்கு வந்து இல்லை. அவை அனைத்தும் அரச நிர்வாகத்திற்கு வந்து அரச பொறிமுறைக்குள் இயக்கப்பட வேண்டும். இவ்வாறான பல விடயங்கள். அதே போல் இந்த மலையக தொழிலாளர்களினுடைய நிலைமை மாற்றப்பட்டு அவர்கள் ஒரு சுய வருமானம் பெறுபவர்களாக வந்து ஒரு சுய வருமானம் பெறுகின்ற இந்த கூலி என்பதிலிருந்து விடுபட்டு சுய வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி இலங்கையிலே வெற்றி கண்டிருக்கின்ற சிறுதோட்ட உடைமை என்ற அந்த கன்செப்டுக்கு அண்மித்த ஒரு 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 முறைமையை வந்து நாங்கள் உருவாக்கி அவர்களினுடைய வாழ்க்கையையும் வந்து வளப்படுத்துவதற்குரிய உடன்பாடுகளை நாங்கள் வந்து எட்டி இருக்கின்றோம். எவ்வாறு 15 தொடக்கம் 19 அளித்த வாக்குறுதிகளை விட அதிகம் செய்தோமோ அதனை விட அதிகமான விடயங்களை நாங்கள் வந்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, இவர்கள் இருவர்களில் ஒருவர் வெற்றி பெற்றால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நிச்சயமாக இவர்கள் இருவரும் வெற்றி பெறப் போவதில்லை. அவை அதை பற்றி பேசுவதில் காலம் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி பெறுவது ரணில் விக்ரமசிங்க. சிறந்ததொரு அரசியல் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தோம். இவ்வளவு வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் எங்களுக்காக எங்களுடைய கலையகத்திற்கு வந்து கலந்துரையாடலில் ஈடுபட்ட வேலுக்குமாருக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு வாக்குறுதி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.